ஹலோ வணக்கம் வந்தனம் சுஷ்வாக்கத்தம் சத் ஸ்ரீ அகால் நமஸ்தே வெல்கம் டு மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மனசார சமையல் செஞ்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். சந்தோஷமாக சமைக்கலாம் வாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் வந்துட்டு ஞாபகம் வந்தது. ஸோ டெய்லி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் பிரேக்ஃபாஸ்ட் வாரம், வாங்க சமைக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றது அந்த ஃபுல் டேவுக்கு வேணுங்கிற எனர்ஜி நமக்கு கொடுக்கும். ஹாவ் அ குட் ஸ்லீப், சந்தோஷமாக எந்திரிங்க, நல்ல பிடிச்ச பாட்டை கேட்டுகிட்டே அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் இன்றைக்கி மிக்ஸ் வெஜ் ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸ் வெஜ் ஊத்தப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: குட்டி குட்டியாக ஆனியன் வந்துட்டு கட் பண்ணது, 2 ஆனியன் கட் பண்ணதை எடுத்துக்கோங்க. 2 கேரட் கிரேட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோடு கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு வந்துட்டு 4-5 பீன்ஸ் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மிக்ஸ் வெஜ் ஊத்தப்பம் செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ கட் பண்ண சாப் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டோம். நேச்சர் கொடுக்குற இந்த வெஜிடபிள்ஸை பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது. எந்த ஆடட் கலர்ஸும் இல்லாமல் அந்த கேரட், ஆனியன்ஸ், பீன்ஸ், இந்த க்ரீன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் வெஜிடபிள்ஸில் வந்துட்டு நான் கொஞ்சம் சில்லி பவுடரும் சால்ட்டும் சேர்த்துக்க போகிறேன். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இன்கேஸ் இந்த உப்பு வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி கரெக்டாக ஊத்தப்பம் மாவில் வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே சால்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க, சில்லி பவுடரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஊத்தப்பம் செய்ய போகிறோம். இப்போது நீங்கள் ஊத்தப்பம் வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் செய்யும்போது யாராவது ஒருத்தர் வந்துட்டு டயட்டில் இருப்பாங்க, அதுக்காக நம்ம வேறு சமையல் செய்வோம். ஆனால் இந்த வெஜ் ஊத்தப்பம் நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம், ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம், டேஸ்டியாகவும் சாப்பிடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. ஊத்தப்பம் பதத்துக்கு நான் ஒரு ஊத்தப்பம் இங்கே ஊற்றிக்கிட்டேன். ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்களுக்கு ஆலிவ் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில். டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பட்டர், நெய் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மிக்ஸ் வெஜ்ஜீஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். அந்த ஊத்தப்பம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சா ஸோ தட் அந்த வெஜ்ஜீஸ் வந்துட்டு ஊத்தப்பம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும். சின்ன டிப்பாக நீங்கள் ஊத்தப்பம் மாவு ஊற்றின உடனேயே நீங்கள் வந்துட்டு இந்த மிக்ஸ் வெஜ்ஜீஸை போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் வெந்துட்டு போட்டிங்கன்னா மிக்ஸ் வெஜ்ஜீஸ் வந்துட்டு தனியாக வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு விழுந்துடும். அதனால நீங்கள் வந்துட்டு உடனே பண்ணிங்கன்னா அந்த மாவோட அது பைண்ட் ஆகிடும். இப்போது ஊத்தப்பம் வெந்துருச்சு. நான் நெய் இங்கே ஊற்றிக்கிட்டேன். இங்கே வந்துட்டு நம்ம டேஸ்டியான ஊத்தப்பம் இங்கே பண்ணுறோம். அதுக்காக நான் கொஞ்சம் பட்டர் வந்துட்டு அந்த வெஜ்ஜீஸ் மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்படி பண்ணும்போதும் வெஜ்ஜீஸ் வந்துட்டு வெந்துடும். நம்ம வந்துட்டு பொறுமையாக இந்த மிக்ஸ் வெஜ் ஊத்தப்பத்தை திருப்பி போட்டுக்கலாம். 1 or 2 minutes வந்துட்டு நல்லாவே வந்துட்டு அந்த பட்டரோட அந்த மிக்ஸ் வெஜ்ஜஸ் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக திருப்பி போட்டுட்டு பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு மிக்ஸ் வெஜ் பொடி ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குயிக்காக பார்க்கலாம். ஊத்தப்பமாவும் ஊத்தப்ப பதத்தில் தோசைக்கல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் வெஜ்ஜீஸும் சேர்த்துட்டு நல்லாவே 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு அது மேலே இட்லி பொடியை தூவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்துட்டு எந்த சட்னியோ எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே கூட நம்ம இதை சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிக்ஸ் வெஜ் ஊத்தப்பம் ரெசிபி பார்த்துக்கிட்டே ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் புது வீடியோ போடுறது உங்களுக்கு கிடைக்கும். செம்மையான மிக்ஸ் வெஜ் ஊத்தப்பம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு, செம்மையாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மீண்டும் சந்திப்போம்.